முன்னாடிலாம் நான் வந்து கண்ணாடி போட்டு ஸ்டேஜ் மேல உட்காருவேன். இப்ப எல்லாருமே ஸ்டேஜ்ல கண்ணாடி போட்டு உட்கார்ந்துருக்கனால நான் கண்ணாடி கழட்டிட்டேன். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி காக்கி சட்டை வந்து எங்க வீட்லயே நான் நெறைய வச்சிருக்கணும். அவ்வளோ போலீஸா நடிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், ரெயில்வே போலீஸ், ரிட்டயர்ட் போலீஸ், தாடி வச்ச போலீஸ், அப்புறம் சஸ்பெண்டட் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ், கேரளா போலீஸ், ஆந்திரா போலீஸ், அந்த மாதிரி எல்லா போலீஸ் ரோலும் பண்ணிட்டேன். எல்லா ஊர்லேயும் போலீஸ்காரங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ராத்திரி வேளையில் நான் கார் ஓட்டிகிட்டு போகும்போது கூட என்னை யாரும் நிறுத்தி கேட்குறதில்ல. அந்த அளவுக்கு பயங்கர க்ளோஸ் எல்லா போலீஸும். போலீஸ் நிறுத்தினவங்களுக்குலாம் தெரியும் அந்த சந்தோஷம். அண்ட் குட் ஈவினிங், தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் எப்போவுமே ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் பிகாஸ் நானும் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்போதுலேருந்து பார்த்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. ஐம் வெரி ஹாப்பி டு see them and I'm sure that you will take this film ahead and hope all are doing well. ஏதோ ரெட் அலர்ட்லாம் சொன்னாங்க. நீங்கள் வந்திருக்கவங்க பார்த்தவங்களாம் எனக்கு தெரியுது. நீங்களாம் வந்தால் தான் ரெட் அலர்ட்டே, அதெல்லாம் ஒரு அலர்ட்டே கிடையாது அப்படின்றது. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் எல்லாரும் ஒரு இமோஷ்னல் ஃபீலிங்லேயே இருக்கு. என்னாலே முடியல. நானும் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாவை, நானும் சிங்கிள் மதரு அப்படி வளர்ந்து வந்தேன். ஆனால் இவ்வளோ எமோஷன் இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்குள்ளே எவ்வளோ இமோஷன் போயிருக்கும். டைரக்டர் சார், நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சினிமா இருக்கு இல்லையா, அது வந்து எப்படிப்பட்டதுன்னா, உட்காருங்க சார், அது வந்து அவங்களுக்கு சினிமா மேலே காதல், ஆசை, அன்பு, அதுக்காக யார் உழைச்சாலும் அதை கைவிடவே விடாது சார். அது எப்போவுமே அவங்க கூடயே இருக்கும் சார். ஸோ நான்லாம் வந்து சினிமாவில் நான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு வராமல் ஆக்சுவலி ஆக்சிடெண்ட்டாக புஷ்கர் காலத்தில் என்னை நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போனதுக்கப்புறமா என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சு, அதுக்கப்புறம் பெரிய அடுத்தது இம்மிடியேட்டாக மணிரத்னம் சார் படம் பண்ணேன், விஷால் பரத்வாஜ் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வீட்டில் உட்கார வச்சு. ஏன்னா நான் உன்னை கூப்பிட்டு நடிக்க வான்னு கூப்பிடுறேன். டெய்லி 5 லட்சம் பேர் ட்ரெயினில் ஏறி வரான் இங்கே நடிக்கிறதுக்கு. உனக்கு சான்ஸ் கொடுத்தா நீ திமிரா பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு எனக்கு புரிய வச்சுச்சு. அதுக்கப்புறம் விடுறதே இல்லையே. காசு கொடுக்குறான், காசு கொடுக்கல, பெரிய படம், சின்ன படம், எந்த படமும் கிடையாது. வீட்டிலே இருக்கிறது இல்லை, யார் கூப்பிட்டாலும் போயிடுறது. சினிமா இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ். இட் வில் டேக் யூ பிளேசஸ். அண்ட் இன்னொன்று என்னென்னா, சினிமாவில் இருக்கிறவங்க, இந்த கலையில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் வந்து பார்க்கும்போது வாட் ஐ ஃபீல் இஸ் தே ஆர் வெரி இமோஷனல் பீப்புள். எல்லாருக்குமே ஒரு இமோஷன் இருக்கும். அவங்க தான் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க அப்படின்றது இஸ் வாட் ஐ பிலீவ் இன். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கும் போதெல்லாம் வந்து இவர் சொல்கிறாரு, அண்ணன் ஜான் விஜய் அண்ணன் வந்தார், அங்கே நின்னார், தம்பி ஒரு கேமராமேன் சொல்கிறாரு, அண்ணன் வாங்க ரோல் பண்ணலாம் ரெடி. பிகாஸ் ஐ கேன் சி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீல், நான் தான் நடிகன், நான் இந்த படம் படிச்சுட்டு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா த மூவி வில் நாட் ஹேப்பன். கபீர் சார், தம்பி விமல் சொல்லவே வேணாம், ரொம்ப பாசக்கார பையன், அப்படியே எல்லாருக்கூடையும் ஜெல்லாயிருவார். அவருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கூட வேணாம், ஒரு துண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படி பட்டை கொடுத்தா அதை கூட கட்டிட்டு அவர் பாட்டு நடிப்பார். அவர் யானை வந்தாலும் சரி, பூனை வந்தாலும் சரி, அதில் சூப்பராக நடிக்கிற ஆள் வந்து எங்கள் தம்பி விமல். ஸோ அவர் வந்து இஸ் வெரி கிரவுண்டட், இஸ் வெரி டவுன் டு எர்த். ஸோ அவர் பக்கத்தில் வந்து ஒரு யானையை வேறு ஒரு நிற்க வச்சுருக்காங்க. அப்படின்னா தைரியமாக நின்றுருக்கான்னு நினைக்கிறேன். என்ன தம்பி, அந்த ஈட்டிலாம் பிடிக்குமா ஸ்ட்ராங்காக? பாரு, ஏரியே உட்காந்துருக்காரான். அப்புறம் யானையில் ஏறி போகிற நேரம் வந்துச்சு, தம்பிக்காக எல்லாரும் ஒரு ஜோராக கை தட்டியிருக்கு. சினிமாட்டோகிராஃபர் பிரமாதமாக கட்டியிருக்கார் படத்தில். கிடைச்ச சின்ன என்னன்னா கிடைச்சிச்சோ, லைட் வைக்க முடியாது. உண்மையாகவே லைட் வச்சா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், நானே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக நடிச்சிருக்கேன், லைட் எடுன்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனோட சூப்பராக விஷுவல் கொடுத்துருக்காரு தம்பி. வெரி குட், ஆல் த பெஸ்ட். அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே டன் அ கிரேட் ஜாப். என்னோட பொண்ணாக ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும்மா. ஏன்னா ஆசீர்வாதம் தம்பி சொல்லிட்டாப்புல, பெரிய ஹீரோயினாக வருவீங்க நீங்கள். நீங்கள் ஹீரோயினாக வந்ததுக்கப்புறமா நான் ஹீரோயின் அப்பாவாக நடிக்கிறேன். அப்புறம் நம்ம சிருஷ்டி தாங்கே, அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஜோக் வச்சுருப்பாங்க. நான் வந்து ராத்திரி 3:30 மணி இருக்கும், விடிய காலில் என்னை வந்து அந்த ஜீப்பில் ஏற சொல்கிறாரு டைரக்டர். அப்படியே பார்த்துனே இருந்தவர். இல்லைண்ணே, நம்ம ஜீப்பு கீழே நின்று கூட நடிக்கலாண்ணே அப்படின்னாரு. சரி, ஏதோ ஆசைப்படுற ஜீப்ல ஏறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படி ஜீப்ல ஏறினாங்க. தூரத்துலேருந்து, என்ன ஜான் விஜய்
புட்டாவா அப்படின்னா வயசாயிடுச்சா அப்படின்னு அர்த்தம். என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி ஓடி வந்து ஜீப்பில் கால் வச்சு ஏறி நின்ட்டேன். நின்னதுக்கப்புறம் யோசிச்சு வாவ் பரவாயில்லையே, தேங்க்யூ சச்சி தாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்டிங் டிப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க. இன்னொன்று அவங்களோட டெடிகேஷன் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க தமிழில் பேசுவாங்க. அதான் இந்த தமிழை இப்படி இவ்வளோ அழகாக பேச முடியுமான்னு அப்போ தான் உங்களுக்கே தெரியும். அப்படி நம்மளை வந்து கோர்வையாக நம்மளே வந்து ஃபார்முலேட் பண்ணி ஓ இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும். என்ன அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா அந்த எஃபர்ட்ஸ் இட் டேக்ஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ். ஸோ ஐ திங்க் வி நீட் டு அப்ரிஷியேட் தட். அவங்க வந்து யோசிக்காமல் பேசுவாங்க, அடிச்சு தள்ளுவாங்க. நம்ம அப்படியே பேசி சில டைம்லாம் மரியாதையே இருக்காது, ஆனால் அவங்க மரியாதையாக பேசுகிறவங்க நினச்சிக்குவாங்க. சேருக்கெல்லாம் மரியாதை கொடுப்பாங்க, சேர் சார் இருக்காரு ஜான் உட்காரு அப்படின்னுலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப பப்ளி கேர்லாக அப்படி வெஸ்டர்ன் லுக்கோட பார்த்துருக்கோம். இந்த படத்தில் உண்மையாகவே அந்த காஸ்டியூம் மாற்றின உடனே அந்த கேரக்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அவங்க அருவாள் பிடிக்கிற ஸ்டைலே வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க இதுக்கு முன்னாடி அருவாள் பிடிச்சிருக்காங்களான்னு தெரில, பட் ஷீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் பெஸ்ட்டாக வந்து டைரக்டர் வேறு அப்படி அப்பப்போ வந்து ஃபீலிங் வந்துடும், கேர்லி ஹேர்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த ட்ரைபல் வேர்ல்டில் யாருங்க கேர்லி ஹேர் புதுசாக டைக்கன்லாம் வச்சுருக்குது அப்படின்னு டைரக்டர் கேட்டு